கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பாத்ரூம் லைட் எரியல. டிவியில் பார்த்தா அந்த பாத்ரூமோட பிரேக்கர் இறங்கியிருக்கல. அதை மேலே தூக்குனாலும் கீழே இறங்கிடுது. கொஞ்சம் வந்து என்னென்னு பார்த்தாங்க சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இந்த பாத்ரூம் செவுத்துல அந்த சுவிட்ச் போர்டில் இந்த சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக்கர் ஆன் பண்ணேன். பிரேக்கர் ஆன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சாக போட்டே வந்தேன். வாட்டர் ஹீட்டரோட சுவிட்சு போட்டேன். பிரேக்கர் டிப் ஆகிடுச்சு. அப்போ வாட்டர் ஹீட்டர் தான் ஏதோ ஃபால்ட்டுன்னு அர்த்தம். வாட்டர் ஹீட்டரோட ப்ளக் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்க நல்லா இருந்தது. கைட்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டரோட ப்ளக்கில் வந்து ஒயர்லாம் எரிஞ்சு அப்படியே ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கு. சாக்கெட்டும் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. அந்த வாட்டர் ஹீட்டரோட ப்ளக்கும் சாக்கெட்டும் மாற்றி கொடுத்துட்டேன். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வாட்டர் ஹீட்டரோட ப்ளக்கில் ஒயர் எரிஞ்சிருக்கு. அதனால் பிரேக்கர் ட்ரிப் ஆகிடுச்சு. இந்த வீட்டுக்கு பாத்ரூம் சுவிட்ச் போர்டு எடுத்து வந்த லைன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 720 ஒயர் எடுத்து வந்துட்டு, அந்த 720லேயே அந்த ஒரு ஒயர்லேயே வாட்டர் ஹீட்டரோட லைனையும், அந்த பாத்ரூம் போகக்கூடிய பல்பு, எக்ஸாஸ்ட் ஃபேனு இதுக்கும் வந்து அந்த வாட்டர் ஹீட்டருக்கு வந்த ஒயர்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் வாட்டர் ஹீட்டர் ஃபால்ட் ஆனோடனே பாத்ரூமும் யூஸ் பண்ண முடியல, இருட்டாக இருக்குது. இதே டிபியிலேருந்து வாட்டர் ஹீட்டருக்கு தனி ஒயரு, லைட்டுக்கு தனி ஒயர் எடுத்து வந்திருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஆயிருக்காது. வாட்டர் ஹீட்டர் ப்ராப்ளம்னா வாட்டர் ஹீட்டரோட பிரேக்கர் மட்டும் இறங்கும். பாத்ரூம் லைட்டிங் கரெக்டாக இருக்கும், லைட்டெல்லாம் எரியும். எப்பவுமே உங்கள் வீட்டில் ஒயரிங் ஒர்க் நடக்கும்போது பாத்ரூம் எடுத்துன்னு வர லைனை வந்து வாட்டர் ஹீட்டருக்கு தனியாக, இந்த பாத்ரூமுக்கு வர லைட்டிங் தனியாக ஒயர் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.